ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரைஸ் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுக்காக வந்து நான் ஒரு டொமேட்டோ, பச்சை பட்டாணி, இஞ்சி, பூண்டு, கேரட், வெங்காயம் எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம துருவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். தோல் வந்து உரிச்சு எடுத்துட்டோம். நம்ம வந்து இப்போ துருவி எடுத்துக்கலாம். கேரட்டில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் சி இருக்குது. அப்புறமா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். பேபியோட க்ரோத்துக்கு, பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய கேரட் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். பேபியோட ஸ்கின்னுக்கும் பேபி க்ரோத்துக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேரட் வந்து நல்லா பொடி பொடியாக நம்ம துருவி எடுத்துக்கிட்டோம். நம்ம கேரட் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால பேபிஸ்க்கு வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி வராது, விட்டமின்ஸ் நிறைய கிடைக்கும். அதனால நம்ம கண்டிப்பாக அதிகமாக வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம டெய்லி பேபிஸ்க்கு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ஒரு பாதி டொமேட்டோ தான் சேர்க்க போகிறேன். அதிகமாக டொமேட்டோ சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அதனால வந்து ஒரு ஹாஃப் டொமேட்டோ மட்டும் சேர்த்துக்கலாம். இதுவும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸுக்கு வந்து நம்ம இஞ்சி துருவி எடுத்துக்கலாம். நம்ம இஞ்சி சேர்க்கறதுனால பேபிஸ்க்கு வந்து கோல்டு கஃப் டைமில் நிறைய ரிலீஃப் கிடைக்கும். அப்புறமா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். ஏதோ நான் ஒரு 9 months கம்ப்ளீட் ஆக ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா துருவி எடுத்துருக்க இஞ்சி, அப்புறமா 5 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அதுவும் நம்ம சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம். டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா வந்து சின்ன சின்னதாக இதுவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி. அப்புறமா நான் வீட்டில் செஞ்ச பன்னீர், ஹோம்மேட் பன்னீர் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி. அவ்வளோதான், எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் நல்லா பொரிச்சதுக்கப்புறமா வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம துருவி எடுத்துனா கேரட் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். டொமேட்டோ எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பச்சை பட்டாணி ரெண்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 year ப்ளஸ் பேபிஸாக இருந்தால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 5 minutes வரைக்கும் நம்ம நல்லா கேஸில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. பச்சை பட்டாணி எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் நம்ம வேக வச்ச ரைஸ் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ரைஸ் ப்ளஸ் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச பன்னீர் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து நிறைய குக் பண்ணக்கூடாது, அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும். அதுக்கும் நிறைய வந்து நம்ம குக் பண்ணோன்னா அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து போயிடும். அதனால வந்து லாஸ்ட் ஃபைனலில் வந்து நம்ம பன்னீர் வந்து சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரும் சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபிஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் இருக்குது, குட் ஃபேட் இருக்குது. இதில் வந்து நிறைய சீக்கிரமாக டைஜஷனும் ஆகும். பன்னீர் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். அவ்வளோதான், ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச ரைஸ் வந்து நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து எடுத்திருக்கேன். பேபியும் ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிடுவோம். பேபி வந்து ரெடியாக இருக்காங்க. நம்ம தண்ணி கொடுத்துட்டு நம்ம ஃபீட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேபியும் ஃபுல்லாக பசியாக இருக்காங்க. நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கொடுத்துடலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். நம்ம ப்ரோட்டீன் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு, பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, அப்புறமா பேபி க்ரோத்துக்கு, போன்ஸ் டெவலப்மெண்ட்க்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 9 months கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம பேபிஸ்க்கு வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி பன்னீர் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அவங்களுக்கு டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸோ அதனால் வந்து 9 months கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம பன்னீர் இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பன்னீரில் வந்து நிறைய குட் భాగవంతా యశస్సు పుట్టినాడు దీంట్లో
நம்ம பன்னீர் கொடுக்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் 9 மந்த் கம்ப்ளீட் ஆகிற டைமில் வந்து நான் பன்னீருக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் என்னோட பேபிக்கு வந்து கொடுக்குறேன். அவங்களுக்கும் இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. அவங்களும் நல்லா சீவ் பண்ணி நல்லா டேஸ்ட் அப்சர்வ் பண்ணி சாப்பிட்றாங்க. நீங்களும் 9 மந்த் கம்ப்ளீட் ஆகிற டைமில் வந்து நம்ம கொடுத்துக்கோங்க. அப்போ தான் டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வெரி குட். பன்னீர் வந்து நிறைய குக் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய குக் பண்ணோன்னா அதில் ஸ்ட்ரென்த் வந்து போயிடும். அப்போ நம்ம பன்னீர் கொடுக்கறது கூட வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால வந்து பன்னீர் வந்து நல்ல கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம லாஸ்ட் ஃபைனலாக வந்து குக் பண்ணிக்கலாம். லைட்டாக குக் பண்ணிக்கணும். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாய், see you on next video. Bye friends.